ஆன்லைன் டேட்டிங் வலைதளங்களில் மோசடி செய்பவர்கள் குறித்த புகார்கள் அதிகரித்துள்ளதாக ஆஸ்திரேலிய தேசிய மோசடி எதிர்ப்பு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் ஆஸ்திரேலியர்கள் இதுபோன்ற மோசடியால் $156 மில்லியன் மேல் இழந்ததாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டுகிறது. ஆன்லைன் டேட்டிங் வலைதளங்களில் சந்திக்கும் சில பெண்கள் விசாக்களை பெறுவதில் உதவி தேவைப்படுவதாக கூறுவதாக பயனர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக ஆசிய பெண்கள் இந்த வலைதளங்களில் இனவெறி மற்றும் இழிவான கருத்துக்களுக்கு ஆளாகின்றார்கள் என்றும் ஆஸ்திரேலிய தேசிய மோசடி எதிர்ப்பு மையம் சுட்டிக்காட்டுகிறது. இதுபோன்ற பாதுகாப்பற்ற வலைதளங்கள் மூலமாகவும் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படலாம். இந்த வகையான மோசடிகள் குறித்து ஆஸ்திரேலியர்கள் அதிக விழிப்புணர்வு பெற்று வருவதால் கடந்த ஆண்டு பதிவான மோசடிகளில் 26% குறைவு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியாவின் ஸ்கேம்வாட்ச் சேவைக்கு பதிவான புகார்களின் எண்ணிக்கை 2,49,448 ஆகும். ஆஸ்திரேலிய தேசிய மோசடி எதிர்ப்பு மையத்தின் துணைத் தலைவர் கட்ரியானா லவ் ஆன்லைன் டேட்டிங் வலைதளங்களில் நடக்கும் மோசடிகள் மக்கள் பணத்தை இழக்கவும் பதட்டமாகவும் உணர வைக்கின்றன என்று கூறியுள்ளார்.